உங்கள் முதலீட்டை 2 மடங்காக்குவோம், அதுவும் ஒரே வருடத்தில். யாரும் தர முடியாத வருவாயை ஈட்டி தருவோம். 40%, 50%, ஏன் 100% கூட ஈட்டுவோம். உங்களை கோடீஸ்வரர் ஆக்குவதே எங்கள் லட்சியம். இதுபோல ஆசை வார்த்தைகளை பேசி நமது பணத்தை எல்லாம் சுருட்டிக் கொண்டு காணாமல் போன நிறுவனங்கள் ஆயிரம். இந்த திட்டத்தை ஆங்கிலத்தில் பான்சி ஸ்கீம் என்று சொல்வார்கள். இந்த பான்சி திட்டம் என்றால் என்ன? இந்த பான்சி திட்டத்தின் பின்னணியில் உள்ள உளவியல் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் காணப்போகிறோம். நான் உங்கள் மணி கற்றலுக்காக கிங்ஸ் சர்க்கிளுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட்டின் பிரகாசமான நட்சத்திரமாக திகழ்ந்த பெர்னார்ட் மேடாஃப் தனது மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸ் LLC நிறுவனம் மூலம் உலகின் மிகப்பெரிய பொன்சி திட்டத்தை நடத்தி வந்தார். 10 ஆண்டுகளுக்கு லட்சக்கணக்கான முதலீட்டாளர்களிடமிருந்து பில்லியன் கணக்கான டாலர்களை ஏமாற்றி தனது சொகுசான வாழ்க்கையை நடத்தினார். மேடாஃப் கைது செய்து அவரது திட்டம் வெளிச்சத்துக்கு வந்து உலகையே உலுக்கியது. மேடாஃப் 2008ஆம் ஆண்டு தனது திட்டம் ஒரு பொன்சி திட்டம் என்பதை ஒப்புக்கொண்டார். இதற்காக அவருக்கு 150 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பில்லியன் கணக்கான டாலர்கள் அபராதமும் விதிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் கிரீன்ஸ் தீவில் செயல்பட்ட கோல்ட் கோஸ்ட் ட்ரெஷரி நிறுவனம் அதிக வட்டி விகிதத்தை உறுதியளித்து ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்களை ஏமாற்றியது. இந்த திட்டம் வெடித்தபோது ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்நாள் சேமிப்பை இழந்தனர். MMM குளோபல் என்பது 2011ஆம் ஆண்டில் செர்ஜி மாவ்ரோடியால் தொடங்கப்பட்ட ஒரு பொன்சி திட்டமாகும். இது 110 நாடுகளில் துணை நிறுவனங்களை கொண்டுள்ளது. ரஷ்யாவில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பிரமிட் முறையில் செயல்பட்டு லட்சக்கணக்கான மக்களை ஏமாற்றியது. 2015ஆம் ஆண்டில் MMM தென்னாப்பிரிக்காவில் அதே வணிக மாதிரியுடன் செயல்படத் தொடங்கியது. இது மாதம் 30% வருமானம் ஈட்டி தரும் என்று நம்பிக்கை ஊட்டியது. இந்த திட்டம் பல நாடுகளுக்கு பரவி கோடிக்கணக்கான ரூபாயை சுருட்டியது. பான்சி திட்டங்கள் இன்றைய உலகில் அதிகரித்து வரும் ஒரு பெரிய பிரச்சனையாகும். இது பலரின் வாழ்க்கையை பாதித்துள்ளது. இது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை மட்டும் குறிவைத்து நடக்கும் ஒரு திட்டம். பல பணக்காரர்களும் வியாபார முதலைகளும் கூட இந்த திட்டத்தின் வலையில் சிக்கி தங்களுடைய பணத்தை இழந்துள்ளனர். ராகுல் டிராவிட், சாய்னா நேவால் போன்ற பிரபலங்கள் கூட பொன்சி திட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொன்சி திட்டம் என்றால் என்ன? பொன்சி திட்டம் என்பது ஒரு வகையான நிதி பத்திரம். இது புதிய முதலீட்டாளர்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தை முந்தைய முதலீட்டாளர்களுக்கு வருமானம் வழங்குவதற்கு பயன்படுத்துகிறது. இது ஒரு வகையான பிரமிட் திட்டமாகும். இதில் முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீட்டை இரட்டிப்பாக்க அல்லது அதிகரிக்க முடியும் என்று உறுதியளிக்கப்படுகிறது. இந்த திட்டம் என்பது வாடிக்கையாளர்களுக்கு 30 முதல் 60% ஒவ்வொரு மாதமும் ரிட்டர்ன்ஸ் தரும் என்று வாக்குறுதி அளித்து அவர்கள் பேராசையை தூண்டி வாடிக்கையாளர்களை கவரும். பொன்சி திட்டங்கள் தவறான புரிதலை உருவாக்குகின்றன. முதலீட்டாளர்கள் நிறுவனம் உண்மையான வணிக நடவடிக்கைகளிலிருந்து வருமானம் சம்பாதிக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது புதிய முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்தை பெற்று முந்தைய முதலீட்டாளர்களுக்கு செலுத்துகிறது. உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் இது கிட்டத்தட்ட நாம் கடன் சுழற்சி செய்வது போல. நண்பர் ஒருவரிடம் இருந்து 200 ரூபாய் கடன் வாங்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை அடைப்பதற்கு நம்மிடம் பணம் இல்லை. இப்பொழுது நாம் இன்னொரு நண்பரிடம் இருந்து 200 ரூபாய் வாங்கி இந்த நண்பருக்கு கொடுப்போம். இவ்வாறு சுழற்சியிலே சென்று கொண்டிருப்போம். நமது கடன் எப்பொழுதுமே அடையாது. ஆனால் வெளியே இருந்து பார்க்கும் நண்பர்கள், சரி, இவன் வாங்கிய பணத்தை சரியாக கட்டுகிறான், இவரிடம் பணம் இருக்கிறது, பணம் சுழற்சி கொண்டிருக்கிறது என்று ஒரு நம்பிக்கையை அளிக்கும். பண சுழற்சி எப்போதும் நிற்கும் என்று நமக்கே தெரியும். நம் அனுபவமே நமக்கு இதை சொல்லும். புதிதாக கடன் வாங்குவதற்கு நண்பர்கள் இல்லை என்றால் அல்லது நண்பர்கள் எல்லோருக்கும் நமது கடன் வாங்கும் பழக்கம் தெரிந்துவிட்டால், இதுபோலதான் ஒவ்வொரு பான்சி ஸ்கீமும் தொடங்குகிறது மற்றும் முடிவடைகிறது. புதிய முதலீட்டாளர்கள் குறைவாக இருந்தால் திட்டம் திடீரென்று முடிவடையும். முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை இழக்க நேரிடும். FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்பது முதலீட்டிலும் பொன்சி திட்டங்களிலும் ஒரு பெரிய பாத்திரத்தை வகிக்கிறது. இது முதலீட்டாளர்களை சரியான ஆராய்ச்சியோ அல்லது பகுப்பாய்வோ செய்ய விடாமல் முடிவை உடனே எடுக்க வைக்கின்றது. இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் அமேசானில் பொருட்களை ஆர்டர் செய்வது போல. ஒற்றை நொடியில் எந்த யோசனையும் இல்லாமல் ஒரு பொருளை ஆர்டர் செய்து விடுவோம். ஆர்டர் செய்த பொருள் வீட்டிற்கு வந்த பிறகுதான்
அதன் பயன் என்னவாக இருக்கும் என்று நாம் ஆலோசனை செய்வோம். பான்சி ஸ்கீமும் இதுபோலதான். ஆனால் இங்கு நாம் இழக்கும் பணம் 500, 1000 அல்ல, லட்சங்களில். பொன்சி திட்டங்கள் மற்றும் ஃபோமோ ஆகியவை இணைந்து மக்களை ஏமாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த கலவையை உருவாக்குகின்றன. பொன்சி திட்டங்கள் தங்கள் திட்டத்தில் மக்களை ஈர்க்க ஃபோமோவை பயன்படுத்துகின்றன. மக்கள் தவறவிடுவதை பற்றி பயப்பட்டு உடனடியாக முதலீடு செய்ய முனைகிறார்கள். இதன் விளைவாக பொன்சி திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுகின்றன. பொன்சி திட்டங்கள் தங்கள் திட்டத்தில் மக்களை ஈர்க்க பலவிதமான தந்திரங்களை பயன்படுத்துகின்றனர். இந்த தந்திரங்கள் மிகவும் நம்பகமானதாக தோன்றினாலும் உண்மையில் அவை மக்களை ஏமாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டவை. 1. காலக்கெடு வழங்குதல். பொன்சி திட்டங்கள் தங்களது திட்டம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே கிடைக்கும் என்று கூறுவார்கள். இது மக்களுக்கு ஒருவித அழுத்தத்தை ஏற்படுத்தி உடனடியாக முதலீடு செய்யத் தூண்டும். திட்டத்தில் பங்கேற்கும் இடைவாக இருப்பதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறப்படும். இது மக்களை அவசர முடிவு எடுக்க வைக்கும். 2. சமூக ஆதாரம். பொன்சி திட்டங்கள் தங்களது திட்டத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் பெற்றவர்கள் பற்றிய கதைகளை கூறுவார்கள். இது மற்றவர்களை தங்களது திட்டத்தில் நம்பிக்கை கொள்ள வைக்கும். நண்பர்கள், குடும்பத்தினர் அல்லது பிரபலங்கள் போன்ற நம்பகமானவர்களின் பரிந்துரைகளை பயன்படுத்தி தங்கள் திட்டத்தை நியாயப்படுத்துவார்கள். 3. தவறான புரிதல். பொன்சி திட்டங்கள் தங்களிடம் உண்மையான வணிகம் இருப்பதாகவும் அதன் மூலம் லாபம் ஈட்டப்படுவதாகவும் கூறுவார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் புதிய முதலீட்டாளர்களிடமிருந்து பெரும் பணத்தை கொண்டு பழைய முதலீட்டாளர்களுக்கு பணம் கொடுப்பார்கள். பொன்சி திட்டங்கள் தங்களது திட்டம் மிகவும் பாதுகாப்பானது மற்றும் குறைந்த ஆபத்துடையது என்று கூறுவார்கள். ஆனால் உண்மையில் பொன்சி திட்டங்கள் மிகவும் ஆபத்தானவை. 4. மற்ற தந்திரங்கள். தங்களது திட்டம் ஒரு ரகசிய தகவல் என்று கூறி மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். தங்களது திட்டம் அரசாங்கம் அங்கீகரித்தது அல்லது ஒரு பெரிய நிறுவனத்துடன் தொடர்புடையது என்று கூறுவார்கள். பொன்சி திட்டங்கள் முதலீட்டாளர்களை குழப்பும் வகையில் தொழில்நுட்ப சொற்களை பயன்படுத்துவார்கள். பொன்சி திட்டத்தை எப்படி அடையாளம் காணலாம்? பொன்சி திட்டங்களை அடையாளம் காண உதவும் சில அறிகுறிகள் இங்கே உள்ளன. பொன்சி திட்டங்கள் குறுகிய காலத்தில் மிக அதிக வருமானத்தை உறுதியளிக்கின்றன. உதாரணமாக, பங்குச்சந்தை ஒரு வருடத்திற்கு 15 முதல் 16% வருமானத்தை ஈட்டுகிறது என்றால் பான்சி ஸ்கீம் 40 முதல் 60% வரை வருமானம் ஈட்டி தருவதாக வாக்குறுதி கொடுப்பார்கள். பொன்சி திட்டங்கள் குறைந்த ஆபத்தை உறுதியளிக்கின்றன. உண்மையில் பங்குச்சந்தை உட்பட எல்லா முதலீடுகளுமே சந்தை அபாயத்திற்கு உட்பட்டது. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. பான்சி ஸ்கீம்கள் பெரும்பாலும் புதிய முதலீட்டாளர்களை ஈர்க்கும் நடவடிக்கையிலேயே பெரும்பாலான கவனத்தை செலுத்தும். ஏற்கனவே பணம் செலுத்தியவர்கள் அல்லது முதலீடு செய்தவர்கள் மீது அவ்வளவு ஈடுபாடு காட்டாது. பொன்சி திட்டங்கள் பெரும்பாலும் ஆராய்ச்சி செய்ய கடினமாக இருக்கும். நிறுவனத்தின் நிதி நிலைமை மற்றும் வணிக நடவடிக்கைகளை பற்றிய தகவல்கள் குறைவாக இருக்கும். நாம் சதுரங்க வேட்டை படத்தை பார்த்திருப்போம். Money is always ultimate. அந்த படத்தில் வரும் எல்லா விஷயங்களுமே பான்சி ஸ்கீம் மற்றும் ஃபோமோவை உபயோகப்படுத்தி எப்படி எதற்கும் உதவாத ஒரு பொருளை எவர் தலையிலாவது கட்டி அவர்களிடம் உள்ள பணத்தை எல்லாம் அழகாக கொண்டு தப்பிப்பது என்பதை பற்றிதான். முதலில் கதாநாயகர் ஒரு சிறிய முதலீட்டில் எப்படி ஒரு பெரிய ஈட்டலாம் என்று ஏதாவது முதலாளிகளிடமோ பணக்காரர்களிடமோ ஆசை வார்த்தையை பேசி அவர்களுடைய பேராசையை தூண்டுவார். பின்பு இதற்கு நிறைய டிமாண்ட் உள்ளது, நீங்கள் இப்போது இந்த பொருளை வாங்கவில்லை என்றால் அதை மீண்டும் வாங்க உங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்காது என்று பேசுவார். எதிர்த்தரப்பில் உள்ளவர்களுக்கு யோசிப்பதற்கு கூட நேரம் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அவர்கள் யோசிக்க தொடங்கிவிட்டால் காரியம் அவ்வளவுதான். யோசிக்க ஆரம்பித்துவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வி கேட்க தொடங்குவார்கள், தோண்டத் தொடங்குவார்கள், உண்மையை அறிந்து விடுவார்கள். அதற்குதான் கதாநாயகர் ஃபோமோ சித்தாந்தத்தை உடனே பயன்படுத்தி அவர்களுடைய உணர்வுகளை தூண்டிவிடுவார். போன்சி ஸ்கீம் மற்றும் ஃபோமோ இரண்டு சேர்ந்துவிட்டால் அது எதிராளியை உளவியல் ரீதியாக எளிதாக முறியடித்துவிடும்.
அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, புத்திசாலியாக இருந்தாலும் சரி, யோசிப்பதற்கு நேரம் இருந்தால்தான் அவர்கள் எடுத்த முடிவு சரியா தவறா என்று அவர்களால் அனுமானிக்க முடியும். அந்த யோசிப்பதற்கான நேரத்தை கொடுக்காமல் அவர்களை உடனே முடிவெடுக்க வைப்பது ஃபோமோ. பேராசையை தூண்டும் எந்த பேச்சையும் கவனத்துடன் கேளுங்கள். அந்த தூண்டுபவரின் உள்நோக்கம் என்னவாக இருக்கும் என்று ஆராய்ச்சி செய்யுங்கள். உங்களுக்கு யோசனை செய்ய நேரம் கொடுக்காமல் முடிவு எடுக்க வலியுறுத்துபவர்களை சற்றே தள்ளி வைத்து பார்க்க தொடங்குங்கள். ஏன் நான் யோசனை செய்வதற்கு கூட நேரம் தர மாட்டேன் என்கிறார்? ஏன் இத்தனை அழுத்தம் என்மேல் அவர் போடுகிறார்? உண்மையிலேயே இந்த அழுத்தத்திற்கும் இந்த முடிவிற்கும் அந்த பொருள் தகுதியானதுதானா என்று யோசனை செய்யுங்கள். இந்த கேள்விகளை எல்லாம் மனதிற்குள் கேட்கத் தொடங்கிவிட்டாலே நாம் இந்த ஃபோமோ மற்றும் போஞ்சி ஸ்கீம் என்னும் மோசடியை எளிதாக முறியடித்துவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், இந்த வீடியோவை ஷேர் செய்யவும்.